Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான சர்க்கரை பொங்கல். இது வந்து பருப்பு சேர்க்காம செஞ்சிருக்கேன் இந்த சர்க்கரை பொங்கல். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் 300 கிராம் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி. உங்ககிட்ட ஏதோ கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸோ பவுலோ யூஸ் பண்ணுறீங்க அரிசி அளவுக்குன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. அதுதான் மெஷர்மெண்ட் 1:4. ஏன்னா அரிசி வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் பொங்கலுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம 5 விசில் வச்சு எடுக்கணும். 5 விசிலுக்கு அப்புறம் உடனே குக்கர் மூடி திறக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திறக்கணும். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கு. ஆனாலும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வந்து மசிச்சு விடணும். அப்போ தான் பொங்கலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ வெல்லம் சேர்க்க போகிறேன். நான் பாகு வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த வெல்லம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாகு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். 1/2 கிலோ வெல்லம் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இது திக்கானோ அது மாதிரி இது திக்கானோன்ற அவசியம் கிடையாது. வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சிட்டா போதும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த வெள்ளைப்பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏதாவது தூசி இருக்கலாம் வெள்ளைப்பாகில், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ அரிசியோட வெள்ளைப்பாகை சேர்த்தாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக குக் பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லம் வந்து நல்லா அரிசியோடு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து நடுவில் நம்ம இதை மாதிரி நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பே சேர்க்கலை, பருப்பு இல்லாமல் தான் செய்கிறோம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 15 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம். அடுத்து திராட்சை சேர்த்துக்கோங்க. இது வந்து எதுவும் அளவு கிடையாது. முந்திரி வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு எதுவும் அளவு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த திராட்சையும் முந்திரியும் நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துடணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணோம். அந்த நெய் வந்து அந்த சக்கரை பொங்கலில் நல்லா மிக்ஸ் ஆக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம். இது பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற கற்பூரம் கிடையாது, சமையலில் யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பிஞ்ச் சேர்த்திங்கனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.